எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட்டு டார்லிங் முடிச்சுட்டு சாம் கிட்ட கேட்டேன் நான், என்னடா என்ன பண்ற அப்படின்னும்போது, இந்த ப்ராஜெக்ட் பண்றேன், அந்த ப்ராஜெக்ட் பண்றேன், ஒரு ஒரு 6 ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக டார்லிங் முடிச்சு த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் வந்து சரி அடுத்து என்ன ஸ்டார்ட் பண்ணலான்ற போது திருப்பி சாமுக்கு நான் கால் பண்ணேன், என்ன என்ன போயிட்டு இருக்கு என்னன்னும் போது, இல்லை நான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி வா ஒரு கதை சொன்னியே டார்லிங் அப்போ நல்லா இருந்துச்சு, நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். எங்ககிட்ட ஒரு 2-3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சாலிடான பேக்கிங் இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு படம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லேட் ஆகி வந்ததுனால ஐ தாட் வி நீடட் அ குட் பேக்கிங். அப்போ நான் வந்து சுந்தரராஜன் சார் கிட்ட பேசினேன், என்ன லைக்காக பண்ணுவாங்களா அப்படின்னும் போது ராஜு சார் மீட் பண்ணி கதை அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட நான் ஒன்லைன் சொன்னேன். அடுத்த நாள் நரேஷன் கூப்பிட்டு அந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ணோம். அவங்க 2.0 பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்பில் நாங்கள் படம் முடிச்சிட்டோம். ஸ்கிரிப்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 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 ஹியூமரான படம். நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம், இல்லை பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இட் வில் பி ஒர்த். நீங்கள் டிக்கெட் எடுத்து போய் பார்த்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நாங்கள் சொன்ன ஸ்கிரிப்டும் ராஜு சார் கிட்ட சொன்ன மாதிரி எடுத்திருக்கோன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி தே வில் be happy with the crowd response and the theater response. I hope it lives up to that. எல்லாரையுமே தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ராஜு மகாலிங்கம் சார், சுபாஷ் கரன் சார், சுந்தரராஜன் சார், எல்லாருமே தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்களால அந்த ப்ராஜெக்ட் நடந்தது. தேங்க்ஸ் டு சாம் ஆண்டன். டார்லிங் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் லான்ச்சு. அது வந்து ரொம்ப பயந்தோம் நானும் சாமும் ரிலீஸ்க்கு முன்னாடி, எப்படி ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா. டேய் இப்போ காலையில் நான் சொன்னேன், டே ஒரே ஒரு ஃபோன் பண்ணுறா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே, என்ன ரிசல்ட்னாலும் கரெக்டாக சொல்லிடு, அப்படியே ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சு தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி சொன்னார், ப்ரோ ஹிட்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னா. அதுக்கப்புறம் 2-3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி, ப்ரோ ஹிட்டு ப்ரோ அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். மற்றபடி ஹேட் அ கிரேட் சப்போர்ட் ஃப்ரம் சாம் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கிருஷ்ணன் வசந்த். திருப்பி டார்லிங்க்கு அப்புறம் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. லைக்கா பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆனந்தி அவங்க வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர். திருப்பி துஷானந்தருக்கு அப்புறம் திருப்பி வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம், அவங்க ஸ்கிரிப்ட் பிடிச்சி பண்ணாங்க. ரூபன் கூட வந்து நான் 3 படமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டார்லிங், த்ரிஷா நயன்தாரா அண்ட் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. அயராமல் எங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ஆடியன்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் உமேஷ், த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஐ வுட் லைக் டு தேங்க் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நிறைய பேர் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹூ பீன் அ கிரேட் சப்போர்ட். லைட்மேன்லாம் வந்து ரியலி அவங்களோட சப்போர்ட் வந்து இட்ஸ் ஃபினாமினல். அவங்க வந்து அவ்வளோ கம்மி சேலரியில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய கிரெடிட்ஸ் வெளில கூட தெரியாது, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டண்ட் பீப்புள், ஸ்டண்ட்டு லைட்மேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க ஒரு படத்துக்கும். உங்களை கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணணும். மற்றபடி ஒரு ஜாலியான படம், தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். எனக்கு இன்னொரு பேருக்கு வந்து இது என்னோட 6வது படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இது ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் ஃபிலிம், ஹியூமர் பேஸ்ட் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. ஐ வுட் லைக் டு தேங்க் லைக்கா அண்ட் சாம் ஆண்டன் அண்ட் எல்லா ஹோல் டீம், கிருஷ்ணன் சாருக்கு, எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அண்ட் ஜிவிக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச். எனக்கு இன்னொரு பேர் இருக்குது இன் தியேட்டர்ஸ். ஜிவி சார் கூட இது எனக்கு 2வது படம். ரொம்ப ஜாலியாக பண்ணோம் இந்த படம். ஃபஸ்ட்டே அவருக்கு வந்து டார்லிங் டைம்லேயே இந்த கதையை நான் சொன்னேன், இந்த ஐடியா சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அப்போ வந்து ஹீ லவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் எங்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார், என்ன பண்ணுற அப்படின்னு. எனக்கு சார் நான் அதை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 3-4 months டைம் வேணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் அவர் போட்டிருக்க எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா டான்ஸ் ஆகட்டும், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் வைஸ். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் இப்போ கிளைமேக்ஸ் 3 நாள் வந்து சகதியில் தான் ஷூட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு முதல்வனுக்கு அப்புறமா சகதியில் அதிகமாக இருந்தது இவர் தான் நினைக்கிறேன், அர்ஜுன் சாருக்கு அப்புறமா. ஸோ ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். அண்ட் அது எதுவுமே மூஞ்சி சுழிக்காமல் என் படத்தை 48 days முடிக்க முடிஞ்சதுக்கு காரணம் ஜிவி சாரோட ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் என்னோட டெக்னீஷியன் டீம், கேமராமேன் கிருஷ்ணன்,
அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் என் வாயிலேருந்து வர்ற வார்த்தை வந்து ரெடி தான். அது ரெடி 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 ரெடின்னு அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டை வச்சு வைக்கலையா, லைட் அங்கே நீங்கள் வரணையா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ரெடி. அது மாதிரி என்னோட கஷ்டத்தெல்லாம் தாங்கின என்னோட சினிமாட்டோகிராஃபர், அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டர் உமேஷ், அவரும் வந்து நான் என்ன போய் ஃப்ரேம் அவர் கிருஷ்ணன் வச்சாலும் அது பின்னாடி ஏதாவது ஒன்று வைப்பார். எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நான் உமேஷோட ஒர்க் பண்ணுறேன். மற்றவங்க எல்லாருமே டார்லிங் டீமில் இருந்தவங்க, இப்போது உமேஷரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா மானிட்டர் பார்த்து வேலை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து உமேஷரோட பெரிய ப்ளஸ். எங்கேனாலும் ஐயோ இதுக்கு எதாவது பண்ணுமேன்னு ஒரு ஆர்வம். தேங்க்யூ உமேஷ் சார். அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் பெரிய சப்போர்ட் எனக்கு. ஏன்னா தமிழ் உச்சரிப்புன்றது வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். என்னை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணுன்றதுனால அவங்களுக்கு முன்னாடியே டயலாக்ஸ் கொடுப்போம். அவங்க அதை படிச்சுட்டு வந்து அங்கே பேசணும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு இடத்துல கூட லிப்ஸிங்க் மாறாமல் பேசியிருப்பாங்க. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஆனந்தி, தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் படத்தோட எடிட்டர் ரூபன், அது ரொம்ப ஒரு ஜாலியாக நாங்கள் இந்த படம் பண்ணோம். அவர் சொன்ன மாதிரி தான். அண்ட் ஒரு 1 மந்த்தில் இந்த படத்தோட எடிட்டிங் முடித்தோம். அண்டு ஏன்னா இப்போ டார்லிங்கில் வந்து ஐஎம் மீட்டிங் வந்து அவர் சொன்னது தான், அதுதான் அந்த படத்தோட பெரிய ரீச்சு. ஸோ எடிட்டில் பண்ண விஷயந்தான் அது. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் எடிட்டில் போய் நாங்கள் நிறைய மாற்றி திருப்பி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் டு ரூபன், தேங்க்ஸ் டு மை ஹோல் டீம். நிறையா விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அயராத உழைக்கிறாங்க, இது நான் சொல்லிட்டேன், ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் ப்ரெஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா டார்லிங்ன்ற ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் பெரிய ஜாமான்களோட ரிலீஸ் ஆச்சு பொங்கல் அன்னைக்கு. எங்களை கொண்டு போய் சேர்த்திங்க. எங்களை வந்து ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதோட ரிவ்யூஸை எழுதி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கன்னு சொல்லி அந்த விஷயங்களை பண்ணிங்க. ஸோ அதனால தான் எங்களால் அந்த படம் வந்து ஹிட் ஆக்க முடிஞ்சுது. அதே மாதிரி ஒரு சின்ன டீம் திருப்பி பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் எல்லாமே தேவை. இந்த படம் வந்து நாங்கள் 2.0 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சுந்தர்ராஜன் சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொன்னார், சார் ஜிவி பிரகாஷ் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சார். நான் சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு சொல்கிறார் சார். சுந்தரராஜன் விளையாடுறீங்களா, எப்பேற்பட்ட எவ்வளோ பெரிய படம் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு இருக்கிறதுக்கு இருக்கிற டீம் அதுக்கு வேலை பார்த்தாவே பத்தாது, இப்போ போய் கதை கேட்கணும்னு சொல்கிறீங்களா. இல்லை சார், பெரிய மியூசிக் டைரக்டர் சார், வாங்க ஒரு வாட்டி ஜஸ்ட் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்க சார் அப்படின்னாரு. அது நீங்களே சொல்லலாமே. இல்லை சார் உங்களுக்கு பார்த்துட்டு போட்டோம் சார் அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஜி வந்தார். வந்துட்டு சார் ஜஸ்ட் ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன் சார், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த லைன் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி வேணான்னு சொல்லலான்ட்டு தான் இருந்தேன். இல்லை சார் நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் நரேஷன் ஒரு வாட்டி கேளுங்க சார், உங்களுக்கு ஒன்லைன் தான் பிடிச்சிருக்கு, நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் ஓகே நாளைக்கு வந்து நரேஷன் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒரு 2 hours 20 minutes ஃபுல் நரேஷன் சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3-4 பேர் கேட்டோம். 3-4 பேர் ஆல்மோஸ்ட் அந்த 2 hours ஒரு 1.25 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் தட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஹூ நரேட்டட் த ஸ்டோரி. அவர் பேர் என்ன, சவரி, ரொம்ப அருமையாக நரேட் பண்ணார். ஸ்கிரிப்டு இருந்தாலும் நல்லா நரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போவே அந்த கதை கேட்டோடனே டிசைட் பண்ணால் சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடையும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போகலாம். யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, தைரியமாக போங்க. டார்லிங் என்ஜாய் பண்ணிங்கன்னா எந்த படமும் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு இன்னொரு பேருக்கு அவங்க எப்படி வந்தாங்க நீங்கள் சாம் கிட்டே கேளுங்க. த்ரிஷால நயன்தாரா பார்த்துட்டு இந்த என்னோட சாய்ஸ் தான் அவங்க. ஏன்னா இப்போ ஒரு தமிழ் ஃபேஸ் வேணுங்கிறதுனால தான் அவங்கள போடும். என் சாய்ஸ் தான் அது. இல்லைங்க, அதாவது கண்ணை நம்பாதே வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து ஆசை. நான் யாரோ ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் யாரோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது ஒரு ரிங்டோனில் வந்துச்சு, செம்மையாக இருக்குது இந்த சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து போய் பார்த்தேன். எம்ஜிஆர் சாரோட வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர்ஸ். தென் அந்த சாங்கை திருப்பி அந்த மேஜிக்கை திருப்பி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ நார்மலாக ரீமிக்ஸ்னு பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்னா, அது வந்து கிரிட்டிக்கலாக சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இல்லை இந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, காலேஜ் கானா மாதிரி பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக பண்ணுவோம். ஃப்ரெண்டே நீ நம்பு என்றும் உனக்காக சீன் போட்டு சாவான் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் எழுதி ஒரு ஜாலியான ஒரு சாங்காக பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி சந்திரபாபு அவரோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து நான் ஒரு பெரிய ஃபேன். இந்த 80s அந்த 70s அவருடைய பீரியட் ஆஃப் ஈரா வந்து எனக்கு அவரோட சாங்ஸ் நான் அவ்வளோ கேட்பேன். ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரோட கைண்ட் ஆஃப் கோரியோகிராஃபி, ஸோ அந்த சாங் பண்ணி அதே மாதிரி அவரை மாதிரி பாட ட்ரை பண்ணி அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரம் சார் கிட்ட நான் சொன்னேன், சார் அந்த சந்திரபாபு சார் ஸ்டைல்லையே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டைலை வந்து ஒரு டெடிகேஷன் வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்து சந்திரபாபு சாருக்கு ஒரு டெடிகேஷன் வச்சுக்கோங்களேன். சும்மா தாங்க இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கணும் நம்ம. இப்போ நான் 50 படம் பண்ணியிருக்கேன். நான் எந்த படத்துல நான் ரீமிக்ஸ் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். எதுக்கு நான் பண்ணேன்னா, இதெல்லாம் எனக்கு ஆசை, இந்த மாதிரி நான் பண்ணணும், இப்படி ஒரு சாங் பண்ணணும், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ இப்போ நான் பண்ற படங்கள்ல வந்து அதை நான் ஃப்ரீயா சொல்ல முடியும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு கான்செப்டும் ஒத்து வரும்போது நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ சந்திரபாபுடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து அப்பீல் ஆகும். இப்போ சாங் வந்து ஏர் செக்ல இப்போ நம்பர் 1ல இருக்குது மைமா சாங். அது அவங்க பிடிச்சி ரசிச்சதுனால அது வந்திருக்குது. இது ஒரு எஃபர்ட் தான். அருமையான பாட்டு. நீங்க ஏன் காணாவை போட்டு சாராயம் பிடிக்கிற மாதிரி அது பண்ணிக்கிட்ட உங்களுக்கே எனக்கு ரொம்ப வேலையை நான் கண்டிக்கிறேன் சார். உண்மையில ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அது வரைக்கும் எனக்கு பிடிச்ச பாட்டை ஏன் இப்படி அலுவலப்படுத்துறீங்க? அவர் ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி காணா பாட்டோட ஒரு சாவு பாட்டு, ஆனால் தண்ணி அடிக்கிற பாட்டா போட்டுக்கீங்களா? சாரி சார், உங்களுடைய எமோஷனை ஹர்ட் பண்ணிட்டோம், சாரி. அவருடைய உயிர் கொள்கையே அந்த மது இருக்கிறது. ஒரே ஒரு பக்கம் மது குடிக்கிற சொன்னது. அப்போ அது வந்து அந்த சாங் ஆக்சுவலி ஒரு பார்ட்டியில தான் நடக்கும். நீங்க அதை பாத்தீங்களான்னு தெரியல. அந்த சாங்கோட விஷுவல் வந்து பார்ட்டியில தான் சார் அந்த சாங் நான் விஷுவல் பார்த்தேன். இந்த விஷுவல் பார்த்துட்டு தான் நான் அந்த சாங் எடுத்து பண்ணேன். நான் படம் பார்க்கல சார், அந்த சாங் விஷுவல் பார்த்தேன். ஆமா, பட் நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கல. அந்த படத்தோட லீடு ஏதோ ஒரு ரீசனுக்காக தானே இருக்கும்.